என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசா வித்மகே சாந்தஸ்ருவை தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற திருவிளையாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? பொள்ளாச்சியில் இருக்கா ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மின்னு ஒரு மாமி. அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் பெரியவா மூலியமா என்னன்னு பார்க்கலாமா? அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்த புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி பெரியவாளோட பரம பக்தா. பெரியவாளை கண்கண்ட தெய்வமாக பல கோடி பக்தா கொண்டாடினாலும் பெரியவா என்றைக்குமே தன்னை ஒரு சாதாரண மனுஷனாத்தான் நினைப்பார். ஆனால் அடர்ந்த காட்டில் சூரியனோட ஒளி பெரிய பெரிய மரத்தோட இலைகளுக்கும் கிளைகளுக்கும் மறைஞ்சு போனாலும் சில சமயம் அதோட ஒளி பிரகாசமாகத்தான் தெரியறது. அது மாதிரி பெரியவா தன்னை நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா நினைச்சாலும் பெரியவாளோட தெய்வீக பிரவாகம் அவரையும் மீறி பல சமயங்களில் ஆறா பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படி ஒரு பிரவாகத்தில் மூழ்கி அனுபவிக்கும் பேறு பெற்ற பாக்யவதி யாரு? ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி. ஒரு சமயம் பெரியவா திருவானைக்கோவிலில் முகாம் போட்டிருந்தார். ஜெயலக்ஷ்மி தம்பதி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உடனே தஞ்சாவூர் போகணும். ஏன்னாக்கா மறுநாள் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்த புண்ணிய காலம். அமாவாசையும் சோமவாரமும் வர்ற புண்ணிய காலத்தில் அரசமர பிரதட்சணம் பண்ணினாக்க தீர்க்க சுமங்கல்யா இருக்கலாம், கணவனுக்கு ஆயுள் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி மறுநாள் தஞ்சாவூர் போயே ஆகணும். அங்கே கோவிலில் இருக்கிற அரச மரத்தை 108 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதனால் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கிட்டு போக நினச்சா. அன்னைக்குன்னு கும்பல் ஜாஸ்தி. இவாளோட முறை வந்தது. பெரியவா எழுந்துட்டு உள்ளே போயிட்டா. கொஞ்ச நாழியாச்சு பெரியவா வெளியிலேயே வரல. தம்பதி 2 பேரும் வரிசையை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துண்டா. அப்புறமா பெரியவா வந்தார். மற்ற பக்தாளோடலாம் பேசி பிரசாதங்கள்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இருந்தா. அனுப்பியாச்சு. தம்பதி 2 பேரும் முன்னால் போய் நின்னா. ஊருக்கு போகணும்னு சொன்னான். ஆனால் பெரியவா காதலை விழாத மாதிரி இருந்துட்டார். காதலையே வாங்கிக்கலாத. இவா 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம். ஏன் இப்படி பெரியவா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலக்ஷ்மிக்கு கோபமே வந்துடுத்து. ஆனாலும் பிரசாதம் வாங்கிக்காம போக முடியாதே. அதனால் அன்றைக்கி திருவானைக்காவிலே 2 பேரும் தங்கிட்டா. மரணாபடி காலம்புற 2 பேருக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடச்சது. பரம பாக்கியதை கிடச்சிது. ஏன் பெரியவா எப்பவும் மாதிரி ஜபத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி மேனேஜரை கூப்பிட்டார். நான் ஜபத்தில் உட்கார்ந்துட்டதும் 3/4 மணி நேரம் கழித்து என்னை அப்படியே மேனாவோட தூக்கிட்டு போய் கொள்ளடக்கரையில் வச்சுடுங்கோ. மேனாவுக்குள்ளே உட்கார்ந்துட்டு கதவை சாத்தின்னு விட்டார். 3/4 மணி நேரம் ஆச்சு. மேனாவை அப்படியே தூக்கிட்டு போனால் நலுங்காமல் கொள்ளடக்கரையில் வச்சாச்சு. இன்றைக்கி பிரதட்சணம் பண்ணலையே, பண்ணித்தானே ஆகணும். பெரியவா உத்தரவும் கொடுக்கலை, ஊருக்கும் போக முடியாது. ஒன்று பண்ணலாம், பெரியவாளையே பிரதட்சணம் பண்ணிடலான்னு நினச்சிட்டு அஸ்யத்த பிரதட்சணத்துக்கு பதிலாக அஸ்வத்த நாராயண பிரதட்சணமாக பண்ண ஆரம்பித்தா. 2 பேரும் பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கா. பெரியவா ஜபம் முடிஞ்சு கொள்ளடத்தில் ஸ்நானம் பண்ண கிளம்பிட்டார். பக்தா எல்லாரும் பெரியவா ஸ்நானம் பண்ணப்புறம் அவளும் பக்தாலும் பண்ணினா. அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். ஜெயலக்ஷ்மி பெரியவா கூப்பிட்டா. உடனே பெரியவா பக்கத்தில் போனால் எவ்வளவு பிரதட்சணம் பண்ணியிருக்க அப்படின்னு பெரியவா கேட்குற. 90 பண்ணினேன், மிச்சத்தை பண்ணி பூர்த்தி பண்ணு. ஜெயலக்ஷ்மிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அவர் பிரதட்சணம் பண்ணினத்தை மேனாவுக்குள்ளே இருந்த பெரியவா பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னை பிரதட்சணம் பண்ணி 108 பண்ணி பூர்த்தி பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆனந்தத்தில் அப்படியே மைமறந்து பறந்துட்டாவ. மீதி பெரியவாளை பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா,
என்ன ஸ்லோகம் சொல்லிகிட்டே பிரதட்சணம் பண்ணின? குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெரியவா அஸ்வத்த பிரதிஷ்டம் பண்றப்ப என்ன சொல்லுவ? மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய பிருக்ஷதே நமக அப்படின்னு சொன்னா ஒரு அழகான புன்னகையோட தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். அப்புறம் என்ன? பிரம்மா விஷ்ணு சிவன் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறதா என்னை தன்னை காமிச்சு இங்கேயும் அதுதான் அப்படின்னர். என்ன ஒரு காருண்யம்! இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? கோவிலுக்கு போக முடியாதவா ஆத்திலேயே விளக்கேற்றி வச்சு தாராளமாக பிரதட்சணம் பண்ணலாம்.